80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகள்ல கொடிகட்டி பறந்தவர்கள் தான் கவுண்டமணி செந்தில் அவர்கள். 2 பேருமே ஒரு சில ஆண்டுகளால வயது முதிர்வு காரணமாக சினிமா படங்கள் நடிப்பதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பின்னர் மீண்டுமே தற்போது கம்பேக் கொடுத்திருக்காங்க. கவுண்டமணி அவர்கள் தொடர்ச்சியாக ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் செந்தில் அவர்கள் சின்ன சின்ன வேடங்கள் ஏற்று நடிச்சிட்டு இருக்காரு. தற்போது கவுண்டமணி அவர்களுமே அது போன்ற வேடம் ஏற்று நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவுமே சூப்பர் ஸ்டாருடைய படம் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சமீபத்துல ஜெயிலர் 2 படப்பிடிப்பா முடிச்சிட்டாரு. அவருடைய தலைவர் 173வது படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ஆரம்பிக்க இருக்காம். அதற்கான முதற்கட்ட வேலைகள் காஸ்ட் அண்ட் குரூ தேர்வு தற்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இந்த படத்தை டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குறாரு. சமீபத்துல சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி அவர்களுடைய சந்திப்புமே அரங்கேறி இருக்கா. ஆகையால கண்டிப்பாக கவுண்டமணி அவர்கள் இந்த படத்துல இருக்கார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. பல வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டாருடைய படத்துல கவுண்டமணி அவர்கள் நடிப்பதால படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தலைவர் 173வது திரைப்படத்துடைய வில்லன் பற்றிய ஒரு சில தகவல்களுமே வைரலா போயிட்டு இருக்கு. பாலிவுட்ல இருந்து பிரபலம் ஒருவர் தான் இந்த படத்துல வில்லனாக நடிக்க இருக்காரா. கூடிய விரைவிலேயே படக்குழு அதிகாரப்பூர்வமாக இதனை வெளியிட உள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.